بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்கள் ஆகலாம் என்ற இந்த தினசரி பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் ஹதீஸ் கலையை பற்றி நம்ம அறிந்து வருகிறோம். அதில் இப்னு ஹஜர் அவர்களுடைய நுகுபத்துல் அவர் ரத்தின சுருக்கமாக தான் இதையும் சொல்லுவார். அது ரத்தின சுருக்கமாக சொல்வதற்கு தான் அந்த நூலையும் சுருக்கி இருக்கிறார். அவர் ரொம்ப சுருக்கிறதுனால கொஞ்சம் விலைக்கு சொல்ல வேண்டியிருக்கு, சரியா? அப்போ அந்த அவருடைய நூலை அடிப்படையாக வைத்து ஹதீஸுகளை வகைப்படுத்துகிறோம். எப்படி வகைப்படுத்துகிறாருன்னு கேட்டால், அந்த ஹதீஸ் எவ்வளோ பேர் வழியாக அறிவிக்கப்படுதுங்கிறதை பொறுத்து ஹதீஸுகள் பல வகைகளாக பிரிக்கப்படுகிறது. முதலாவது வகை என்னன்னு கேட்டால் முத்தவாத்திர் என்ற ஒரு வகை. முத்தவாத்திர் வகை என்றால் என்னன்னு கேட்டால், யார் அந்த முதல்ல ஹதீஸை அறிவிக்கிறாங்களோ அந்த மட்டத்தில் இருந்து யார் அந்த ஹதீஸை பதிவு செய்கிறாரோ அந்த மட்டம் வரைக்கும் எல்லா நிலைகள்லையும் அதிகமான நம்பர் இருக்க வேண்டும். அந்த நம்பர் எவ்வளோ இருக்க வேண்டும் என்று சொன்னால், இவர்களெல்லாம் பொய் சொல்வார்கள், இவ்வளவு பேர் பொய் சொல்வார்களா என்ற அளவுக்கு இருக்க வேண்டும். 50 100 எண்ணிக்கை அவர் சொல்லலை. இவ்வளவு பேர் பொய் சொல்வார்களா என்று நடைமுறையில் சாத்தியமில்லை என்கிற வகையில் அது இருக்க வேண்டும். இதுதான் முத்தவாத்திர்னு சொல்லிட்டாரா ஒன்று. ரெண்டாவது, அந்த அறிவிக்கிறாங்கள்ல அந்த கடைசியில் உள்ள ஒரு ஆள் என்னவா இருக்கணும்னு கேட்டால், அதுக்கு நேரடி சாட்சியாக இருக்கணும். அந்த செய்தி என்ன செய்யணும், யாரோ சொன்னாங்கன்னு கேள்விப்பட்டவராக இருக்கக்கூடாது, அவரே அதை பார்த்திருக்க வேண்டும். அவரே பார்த்திருக்க வேண்டும் என்றால் அது மாதிரி பல பேர் பார்த்துருக்கணும். கடைசியில் உள்ள ஒரு ஆள் என்ன செஞ்சிருக்கணும், ரசூல்லா சொன்னாங்கன்னு 10 பேர் அறிவிக்கணும். 10 பேர் ரசூல்லா பார்த்துருக்கணும், கேட்டிருக்கணும். அப்படி இருந்தால் 10 வந்தால் முத்தவாத்திர் ஆகி போயிடும். அல்லது ரசூல்லா ஒருத்தர் தான் பார்த்துருக்காருன்னு கேட்டால் அதுவும் சரியான செய்தி தான், அது முத்தவாத்திருங்கிற பேரில் கொடுக்க மாட்டோம். முத்தவாத்திருங்கிற அந்த பேரை கொடுக்கறதாக இருந்தால் ஆரம்பம் முதல் கடைசி வரை ஒரு ஜாஸ்தியான நம்பர் இருக்கணும் அப்படிங்கிறத முடிச்சிட்டாரா. இந்த 3 தான் கண்டிஷன். இந்த 4வது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஓ யுலாஃபு சேர்த்து கொள்ளப்படலாம். யுலாஃபு என்றால் இந்த 3ல எல்லாம் அடங்கிருச்சு முத்தவாத்திரு. சேர்த்து கொள்வது என்ன செய்கிறாங்க, அதை ரத்தின சுருக்கமாக அந்த ஒரு பாயிண்டை இந்த ஒத்த வரியில் அடக்கி சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால், ஓ யுலாஃபு இலா தாலிக்க, இதனோடு சேர்க்கப்படும். இந்த 3 கண்டிஷன் சொன்னோம்ல, இதனோடு சேர்த்து கொள்ளப்படும். எஸ் ஹப ஹபர்ஹும், அவர்கள் அறிவிக்கிற ஹபர்னா செய்தி. ஹபர்ஹும் என்றால் அவர்களுடைய செய்தி, அது அந்த அறிவிப்பாளர்கள் அறிவிக்கிற அந்த செய்தி. எஸ் ஹப, அது இணைந்திருக்க வேண்டும். சாஹிப்னா தோழர் தானே, தோழமையாக இருக்க வேண்டும், இணைந்திருக்க வேண்டும். இஃபாதத்தல் இல்மி சாமிஹி, அதை கேட்பவருக்கு உறுதியான ஞானத்தை இல்மை தர வேண்டும். இல்மி என்றால் உறுதியான அறிவு, இஃபாதத்து என்றால் வழங்குதல். அப்போ இஃபாதத்தில் இல்மி சாமி, அதை ஒருத்தன் கேட்டான்னு சொன்னால் உறுதியான அறிவு அதில் கிடைக்கணும் என்பதையும் இதனோடு சேர்த்து கொள்ளலாம். முத்தவாத்திர்னு சொல்வதற்கு என்ன செய்யலான்னு கேட்டால், அதில் உறுதியான ஒரு இல்மு இருக்கணும். உறுதியான இல்மு எப்போ இருக்கும், இந்த அம்சம்லாம் இருந்தால் தான் இருக்கும். உறுதியான இல்மு எப்போ வரும்னு கேட்டால், அந்த பல பேர் இருக்கணும், ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் பல பேர் இருக்கணும், அவங்க நேரடி விட்னஸாக இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்து இருந்தால் தான் நமக்கு உறுதியான இல்மு கிடைக்கும். அப்படி ஒருத்தர் வாழ்ந்தார், முகமது நெசமாக தான் இருந்தார், அவர் தான் இதை சொன்னார், அவர் தான் இது சொன்னார் என்பது உறுதி அப்படின்னு அந்த ஞானம் உனக்கு கிடைக்கணும். இந்த வார்த்தை 4வது கண்டிஷன் மாதிரி சொல்கிறார். 4வது கண்டிஷன் இல்லை, அந்த 3உடைய சாராம்சம். அந்த 3உடைய சாராம்சம் என்னென்னு கேட்டால், ஓ யுலாஃபு சேர்க்கப்படும், இலா தாலிக்க, இந்த சர்த்தோடு முத்தவாத்திற்கு ஒரு சர்த்து சொன்னோம்ல, இதனுடன் சேர்க்கப்படும். என்ன சேர்க்கப்படும்னா, எஸ்ஹப இணைந்திருத்தல், இணைந்திருக்க வேண்டும். ஹபர்ஹும், அவங்களுடைய செய்தி அவங்க அறிவிக்கிற செய்தி இணைந்திருக்க வேண்டும், சேர்ந்திருக்க வேண்டும். இஃபாதத்தல் இல்மி சாமிஹி, அந்த செய்தியை கேட்கக்கூடியவருக்கு, அந்த செய்தியை ஒருத்தன் காதால் கேட்குறவனுக்கு இல்மை ஞானத்தை வழங்குவதாக இருக்க வேண்டும். அந்த செய்தியை கேட்டால் கரெக்டு தான்ப்பா, ரசூலுல்லாஹ் அதை சொன்னாங்கன்னு அவர் சொல்கிறாரு, அவர் நேரத்தை தான் பார்த்துருக்காரு, கேட்டு தானே சொல்கிறாரு, அவர் சொல்லித்தான் இருப்பார் அப்படிங்கிற ஒரு இல்மை தரக்கூடியதாக இருக்க வேண்டும்னு என்ன சொல்கிறாரு,
அந்த 4வது ஷர்த்து மாதிரி இதை சொல்கிறது 4வது ஷர்த்து கிடையாது. அந்த 3 ஷர்த்துக்குடைய சாராம்சம் தான். இந்த 3 ஷர்த்து அடைந்திருக்கும் என்று சொன்னால் நமக்கு திட்டவட்டமான அறிவு வந்துடும்ல. இன்னமுல்லாமல் பின்னியாத்துன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒருத்தர் சொன்னார்ன்னு கேட்டால் அதில் இல்மு வராது. ஒருத்தர் சொல்கிறாரு சொல்லாமல் கூட இருந்திருக்கலாமோ, மறதியாக சொல்லியிருப்பாருன்னு வந்துடும். ஒரு 50 பேர் சொன்னாங்கன்னா இல்மு வந்துடும். அப்போ கேட்டவுடனே உறுதியான ஞானம் உனக்கு கிடைக்கணும். அப்படி இருக்கணும். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ஒரு செய்தியை கேட்டவுடனே அது உறுதியான அறிவு உனக்கு இருக்க, அதிலிருந்து கிடைக்க வேண்டும். உறுதியான அறிவு கிடைக்கும் என்று இருந்தால் தான் அது முத்தவாத்திர் ஆகும் என்பதையும் அதனோடு சேர்த்து கொள்கிறார். ஓ யுலாஃபு, இலாஃபத்து முலாஃபத்து முலாஃபிலாம் படிச்சிங்களா, அந்த வார்த்தை தான். ஓ யுலாஃபு சேர்க்கப்படும், இலா தாலிக்க இதனோடு சேர்க்கப்படும். எஸ் ஹப ஹபருகும் அவங்களுடைய ஹபர், அவங்க அறிவிக்கிற அந்த அறிவிப்பாளர்கள் அறிவிக்கிற செய்தி. எஸ் ஹபன்னா அது இணைந்திருக்க வேண்டும். இஃபாதத்தில் இல்மி லி சாமிஹி கேட்குறவனுக்கு இல்மை வழங்குது. இஃபாதத்தினா வழங்குறது, அறிவை கொடுக்கிறது. அறிவை கொடுக்கும் விஷயத்தில் இணைந்திருக்க வேண்டும், சேர்ந்திருக்க வேண்டும், அறிவை கொடுக்க வேண்டும். அப்போ அதை கேட்டவொன்னு என்ன செய்யணும்னா கன்ஃபார்ம் 3 பேர் சொல்கிறாங்கல்ல, இவ்வளோ நேரடியாக பார்த்து சொல்கிறாங்கல்ல, அனைவர் நல்லவர்களாக இருக்கிறார்கள்ல, அப்போ ரசூலுல்லாஹ் தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு அந்த இல்மு தரக்கூடியதாக இருந்தால் அதுக்கு பேர் முத்தவாத்திர்னு முடிச்சிடுறார். இந்த முத்தவாத்திர் என்பதற்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் முத்தவாத்திற்கு எம்புட்டு நம்பரு. இது இப்போ நான் சொல்லக்கூடியதெல்லாம் இப்னு ஹஜருடைய நுகுபத்துல் ஃபிக்ரில் உள்ளது கிடையாது. இவ்வளோதான் விஷயம். இதனுடைய விரிவுரைகளாக பலரும் சொல்லக்கூடிய விஷயங்களை இப்போ நான் காட்டுற இந்த டெக்ஸ்ட்லாம் அந்த கிதாபில் இருக்காது. இது உங்களுக்கு தேவையும் இல்லை. இருக்குது இதனுடைய கருத்தை நீங்கள் உள்வாங்கிட்டால் போதும். அதாவது அதிகமான எண்ணிக்கையில் அறிவிக்க வேண்டும். முத்தவாத்திர்னு சொன்னால் என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் காலத்திலேருந்து அதிக எண்ணிக்கை இருக்கணும், சஹாபாக்கள் காலத்திலேருந்து அதிக எண்ணிக்கை இருக்கணும், தாபீன்கள்ட்ட அறிவிப்பாளர்களும் ரொம்ப இருக்கணும், தாபீன் அறிவிப்பாளர் ரொம்ப இருக்கணும், அதுக்கு அடுத்த தலைமுறையிலையும் ரொம்ப இருக்கணும், அந்த கிதாபு நூலாசிரியர் காலத்தில் வாழ்ந்தவங்களும் ரொம்ப ரொம்ப இருக்கணும். இப்படிங்கிறத சொல்லிட்டீங்கல்ல. இந்த ரொம்பன்னா எம்புட்டு அப்படின்னு சொன்னால் அந்த ரொம்ப என்பதற்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு வழக்கம் சொல்கிறாங்க. நிறைய பேர் என்பதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் 4 இருக்கணும் குறைஞ்ச வச்சோம். ரொம்ப நாங்கள் 100 கணக்கில் இருக்க தேவையில்லை. எவ்வளோ இருந்தால் போதும் முத்தவாத்திற்கு? ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு 4 பேர், அந்த 4 பேர் சொன்னதாக ஒரு 4 பேர், அந்த 4 பேர் சொன்னதாக ஒரு 4 பேர், திருமதிக்கு ஒரு 4 பேர். இப்போ 4 பேர் வழியாக ஒரு செய்தி வந்திருக்குமே. ஆனால் 4 பேர் போய் சொல்ல மாட்டாங்க. அதனால் 4 போதும். முத்தவாத்திற்கு எவ்வளோ போதுங்கிறாங்க? 4 பேர் போதும்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க. 4 பேர் போதுங்கிறதுக்கு என்னப்பா ஆதாரம்னு கேட்டால் 4 கலீஃபா இருந்தாங்கல்ல, அதான் ஆதாரம். 4 கலீஃபாக்கள் 4 பேராம். அதிலேருந்து என்ன எடுக்கிறாங்களாம்? 4 பேர்னு வச்சுக்கலாம். அதிக எண்ணிக்கை என்று தான் இப்னு ஹஜர் சொல்கிறார். ஹதீஸ்களை உசூல் கிதாப் எழுதினவங்களும் அதிக நம்பர்னு சொல்கிறாங்க. அதுக்கு விரிவுரை எழுத புகுந்தவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அது ஒரு 4 இருக்கலாம், இல்லை ஒரு 5 இருக்கணும், இல்லை 6 இருக்கணும், இல்லை 7 இருக்கணும் என்று ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு நம்பரை சொல்கிறாங்க. அது காட்டுற ஆதாரம் இருக்குத, அப்படி புல்லரிக்கிற ஆதாரமாக இருக்கிறது. என்ன ஆதாரம்? 4 பேர் இருந்தால் போதும். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னதாக 4 பேர், அந்த 4 பேர் சொன்னதாக 4 பேர், அந்த 4 பேர் சொன்னதாக 4 பேர், இவ்வளோ இருந்தாலே முத்தவாத்திர் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்களே. அவங்க என்ன ஆதாரம் காட்டுறாங்கன்னு கேட்டால் 4 ஹலீஃபாக்கள் இருந்தாங்கல்ல, ஹலீஃபாக்கள் மொத்தம் எத்தனை? 4 பேராம். அதனால 4 வச்சுக்கிடுவோம். ஹலீஃபாக்கள் 4ங்கிற காரணத்தினால 4 பேர் இருக்கலாம்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க. அது நம்பரை. இன்னொரு சார் என்ன செய்கிறாங்கன்னா, இல்லை 5 இருக்கணும். 5 ஏன்பா இருக்கணுங்கிறீங்கன்னு கேட்டால் அந்த கணவன் மனைவிக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டு, கணவனுக்கு மனைவியின் மீது சந்தேகம் ஏற்பட்டுருது. இப்போ மனைவி இன்னொருத்தனோட தொடர்பில் இருக்கிறாள்னு புகாரை கொண்டு வர்றான். அப்போ மார்க்கத்தில் என்ன செய்யணும்? 4 தடவை சத்தியம் பண்ணணும். 5ஆவது தடவை நான் பொய் சொல்லியிருந்தால் என் மீது சாபம் உண்டாகட்டும்னு கேட்கணும்னு 5 சத்தியத்தை அல்லாஹ் சொல்கிறான். அதுலேருந்து 5 இருக்கலாங்கிறாங்க. அதுக்கு சம்மந்தமே இல்லை. அதாவது 5 பேர் இருக்கணுமா ஒவ்வொரு மட்டத்துலையும். 5 பேர் இருக்கிறதுக்கு என்னப்பா ஆதாரம்னு கேட்டால் லியான் என்பதற்கு நமக்கு எத்தனை சத்தியம் பண்ணணும்? 5 சத்தியம் பண்ணணும்ல. 4 தடவை என்ன செய்யணும்னு கேட்டால் என் மனைவி ஒழுக்கம் கட்டவள் என்று நான் உறுதியாக சொல்லுகிறேன்னு அவன் சொல்லுவான் 4 தடவை. 5ஆவது தடவை நான் இதில் பொய் சொல்லி இருந்தால் ஒரு ஹாமிசத்து அன்னலானத்தல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய சாபம்
என் மீது ஏற்படட்டும், நான் பொய் சொல்லியிருந்தால் அப்படின்னு அவன் சொல்லுவான். இது சூரத்து நூறில் இதை பற்றி பேசப்படுகிறது. அதுலேருந்து என்ன செய்கிறாங்கன்னா ஹதீஸ் கலைங்கிற பேரில் ஆய்வு செய்கிறவங்க அப்போ 5 சத்தியம் என்ன சொல்கிறாங்களே அப்படின்னா ஒரு 5ங்கிறது ஒரு போதுமான ஒரு நம்பரு. எதுக்கு? முதல் தலைமுறையிலையும் 5 பேர் அறிவிக்கணும், 2வது தலைமுறையிலையும் ஜெனரேஷனில் 5 அறிவிக்கணும், 5 இருக்கணும் அப்படின்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அது 5ங்கிறாரு ஒரு ஆள். இதுதான் புல்லரிக்கிறது தான் ஆதாரம். இதுக்கு அந்த சம்மந்தம் இருக்கா? லியானுக்கு 5 பேர்னா லியானுக்கு 5 பேர் நடத்துமே தவிர முத்தவாத்திற்கு நம்பருக்கு இவங்க ஆதாரம் காட்டுறாங்க. எந்தெந்த நம்பர் வருதோ எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஆளுக்கு ஒரு மாதிரியே சிந்திக்கிறாங்க. அதுக்கடுத்து இன்னும் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் 7 பேர் இருக்கணும், முத்தவாத்திற்கு நம்பர் எவ்வளோ இருக்கணும், இத்தனை அததுன் கசீர்னு தான் இப்னு ஹஜர் சொல்கிறார். அதிக எண்ணிக்கை அவ்வளோதான் இப்னு ஹஜர் சொல்கிறார். அதிக எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமான்னு ஒரு ஆள் 4ங்கிறாரு. என்னடான்னு கேட்டால் 4 கலீஃபாவான். அதுக்கு எதுக்கு என்ன சம்பந்தம் இல்லை, ஆனால் சொல்கிறார். இன்னொருத்தர் 5ங்கிறார். ஒவ்வொரு கட்டத்தில் 5 இருக்கணும். ஏன்ப்பா 5ங்கிற? லியானில் 5 தடவை சத்தியம் பண்ணுறோம்ல, அது 5 இருக்கணுங்கிறாரு. அதுக்கு எதுக்கு சம்பந்தம் கிடையாது. இன்னொருத்தர் என்ன செய்கிறாருன்னா 7 இருக்கணுங்கிறார். என்னத்துக்குப்பா 7 இருக்கணுங்கிறீங்கன்னு கேட்டால் இஸ்லாத்தில் சாட்சி சொல்கிறது இருக்குல்ல, அது 3 வகையில் இருக்கிறது. என்ன சாட்சி? பிறை சம்பந்தமாக மார்க்க சம்பந்தமாக சாட்சி சொன்னால் ஒருத்தர் சொன்னால் போதும். நான் தான் இவனுக்கு பால் கொடுத்தேன்னு ஒரு அம்மா சொல்லுவாங்க, ரசூலை ஏற்றுக்குருவாங்க. அப்போ சாட்சியில் ஒரு சாட்சி மார்க்கத்தில் இருக்கிறது. கொடுக்கல் வாங்கலுக்கு எத்தனை சாட்சி? நான் இவர் கொடுத்தேன் அது அப்படின்னு ஒருத்தருக்கு ஒரு புகார் பண்ணுறாரு, நான் சாட்சி அவர் 2 சாட்சி கொண்டு வரணும். அப்போ கொடுக்கல் வாங்கலுக்குள்ள சாட்சி எத்தனை? 2. விபச்சாரத்து குற்றச்சாட்டு சுமத்தினா எத்தனை சாட்சி? 4. ஒரு ஆண் மீது பெண் மீது விபச்சார குற்றச்சாட்டு ஒருத்தன் சுமத்தினான்னு சொன்னால் எத்தனை கொண்டு வரணும்? 4 கொண்டு வரணும். அப்போ சாட்சி சொல்வதை பற்றி 3 வகையான சாட்சியத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். ஒன்று சில விஷயங்களுக்கு 4 சாட்சி என்கிறான், சில விஷயங்களுக்கு 2 சாட்சி என்கிறான், சில விஷயங்களுக்கு 1 சாட்சி என்கிறான், 3ஐயும் கூட்டு 7ங்கிறாங்க. எப்படி 7 வரணுமா? 4 சாட்சி 1, 2 சாட்சி 1, 1 சாட்சி, ஒன்று தனித்தனி விஷயம் சம்பந்தமே இல்லை. இதை கூட்டி பார்த்தா எத்தனை வருதான்? சாட்சிகளுடைய டோட்டல் மொத்தம் 7. அதனால் 7 பேர் இருக்கணும். இந்த முத்தவாத்திருங்கிற பேரை கொடுக்குறாருன்னா எத்தனை பேர் இருக்கணுமா? 7 பேர் இருக்க வேண்டும்ங்கிறாங்க. 7 பேருக்கு என்னடா ஆதாரம்னு கேட்டால் இஸ்திமாலிஹா அன்சிபாயி ஷஹாதத்தி சலாதா, 3 வகையான சாட்சியங்களை உள்ளடக்கி 7 என்று சொல்கிறார்கள். 3 வகையான சாட்சியம் என்னன்னு கேட்டால் ஒஹியல் அர்பாத்து ஒல் இஸ்னானி ஒல் வாஹித், 4 2 1. 4 சாட்சி சில விஷயங்களுக்கு, 2 சாட்சி சில விஷயங்களுக்கு, சில விஷயங்களுக்கு 1 சாட்சி, 4 2 6 6 1 7, மொத்தம் 7. அதனால் 7 பேர் இருக்கணுங்கிறாங்க. இதுக்கு அது சம்மந்தம் இருக்கா? ஹதீஸ் கலைன்னு சொல்லிட்டு அவர் இப்னு ஹஜர் நம்பர்லாம் சொல்லலை, இவங்க பண்ணுற கூத்து விளக்கங்கிற பேரில் என்ன செய்யுது, அதிக நம்பருக்கு என்ன அர்த்தமா 7 வச்சுக்கலாம்னு சொல்லி இதை கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் என்ன செய்கிறாருன்னா 10 இருக்கணும். முதல் தலைமுறையிலையும் 10 அறிவிக்கணும், 2வதுலையும் 10 பேர் அறிவிக்கணும், 3வதுலையும் 10 பேர் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாருன்னா குரானில் ஆதாரம் காட்டுறாரு. என்னடா குரான் ஆதாரம்னு கேட்டால் 2வது சூறாவில் 196வது வசனத்தில் வருகிறது, தில்க அஷ்ரத்துன் காமிலா, இது முழுமையான 10ஆக ஆகிவிடும். இது முழுமையான 10ன்னு ஒரு வாசகம் வருது. இது எதுக்கு வருது என்று கேட்டால், ஒருத்தன் என்ன செய்யணும்னு கேட்டால் ஹஜ்ஜில் இருக்கும்போது ஒரு பரிகாரம் செய்ய வேண்டிய, ஹஜ்ஜில் ஒரு மீறிட்டான்னு வைங்க, அது மீறுவதற்காக என்ன செய்யணும்னு கேட்டால் அவன் நோன்பு வைக்கணும். அப்போ என்ன செய்யணும்னா 3 நோன்பு அங்கே வைக்கணும், 7 நோன்பு ஊரில் வைக்கணும். 3 196 நீங்கள் படித்தா உங்களுக்கு தெரியும். 3 நோன்பை ஹஜ்ஜில் இருக்கும்போதே வச்சிடணும். ஒரு சபாத்தின் இதா ரஜாத்தும், ஊர் திரும்பிய பிறகு 7 நோன்பு வைக்க வேண்டும். தில்க அஷ்ரத்துன் காமிலா, ஆக இது மொத்தம் 10 அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்போ நோன்பு வைக்கணும்னு 10 நோன்பு எல்லாம் வைக்க சொல்கிறான். அந்த 10 நோன்பு எப்படி வைக்க சொல்கிறான்னு கேட்டால் 3ஐ ஹஜ்ஜில் இருந்து வச்சிரு, 7 நோன்பு ஊரில் வை, மொத்தம் 10,000ங்கிறான்லாம். இந்த வாசகத்தை வச்சுக்கிட்டு பாருங்கள், முழுமையான 10 நல்லா சொல்கிறான். அதனால் அறிவிப்பாளர் 10 இருக்கணுமா? இது அறிவிப்பாளரை பற்றி பேசுகிற, நோன்பை பற்றி பேசுகிற ஒரு விஷயம். ஒரு பரிகாரத்துக்கு 10 நோன்பு வைக்கணும், 3 நோன்பு அங்கே வை, 7 நோன்பு அங்கே வைன்னு சொன்னால் இதை வச்சு என்ன செய்யணுமா? அறிவிப்பாளர்கள் 10 இருக்கணும். முத்தவாத்திர் என்றால் எவ்வளோ இருக்கணும்? 10 10 10ஆக இருக்கணும் அப்படின்னு ஆதாரம் காட்டுறாங்க. என்ன குரான் ஆதாரம்? குரானில் இருக்குது. இதுக்கு எதுக்கு சம்பந்தம் இருக்கா? இது அறிவிப்பாளர் இத்தனை பேர் இருந்தால் தான் நம்பிக்கைக்குரியதாக இருக்குங்கிறத காட்டக்கூடிய ஒரு செய்தியாக இது. பரிகாரம் பண்ணுறது 10 நோன்பு வைக்கணும்னு சொல்ல வந்தோம்னு சொன்னால் 10 நாளில் ஒரு நம்பரை சொல்கிறாங்களே என்ன இருந்தாலும். அதனால் என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் சொன்னதாக அறிவிக்கிற ஆளுகளும் 10 பேராக இருக்கணும்.
அந்த 10 சஹாபிகள் சொன்னதாக தாபீன்களும் 10 பேர் சொல்லணும், தாபீன்களும் 10 பேர் சொல்லணும், அந்த நூலாசிரியர் வரைக்கும் 10 பேர் வந்துக்கிட்டே இருக்கணும். 10 தான் கணக்குன்னு ஒரு முத்தவாத்திற்கு அம்புட்டு அவர் சொன்ன அதிக எண்ணிக்கை என்பதற்கு கொடுக்குற விளக்கம் இப்படி ஒரு விளக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி 10 கிடையாது 12 இருக்கணும். ஒரு சாரார் 10 கிடையாது தான் எவ்வளோ இருக்கணும், 12 பேர் ஒவ்வொரு மட்டத்திலும் இருந்தால் தான் அது முத்தவாத்திர் ஆகும். 12 பேருக்கு என்னப்பா ஆதாரம்னு கேட்டால் 5வது சூறாவில் 16வது வசனத்தில் இஸ்ரவேலர்களிலிருந்து 12 பேரை மூசா அனுப்பி தேர்ந்தெடுத்தார். இஸ்ரவேலர்கள்லேருந்து நினைஞ்சார் இஸ்னாஷர, அதாவது நுக்கபாய் பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயிலுடைய இஸ்னை அஷர நகீபண்டு வரும், நுக்கபாக்கள் தேர்ந்தெடுத்தார்னு வரும். 12 பேர் அவருடைய உம்மத்திலிருந்து தேர்ந்தெடுப்பார் ஒரு காரியத்துக்காக வேண்டி. அப்போ 12 அவர் தேர்ந்தெடுத்ததுனால 12க்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி 5-16 வசனத்தை ஆதாரம் காட்டி முத்தவாத்திர்னா என்ன இருக்கணும்னு கேட்டால் கிதாபு நூலாசிரியரில் இருந்து ரசூல்லா வரைக்கும். நூலாசிரியருக்கு பிறகுலாம் முத்தவாத்திர் பேச்சே கிடையாது. புகாரிக்கு புகாரில் இருக்கிற ஹதீஸுக்கு சனதை நம்ம சொல்கிறோம், திருமதியில் முடிச்சுக்கிறோம். அதுலேருந்து அதுக்கு பிந்தி உள்ளதுக்கெல்லாம் ரெக்கார்ட் ஆக்கின பிறகு சனது எதுக்கு, ரெக்கார்ட் ஆக்கிட்டாங்கல்ல, ரெக்கார்ட் ஆக்குற வரைக்கும் தான் அந்த சனது தேவை. ரெக்கார்ட் ஆக்குற வரைக்கும் உள்ளதுக்கு தான் முத்தவாத்திர் பேச்சும் வரும். முத்தவாத்திர்னு சொல்வதாக இருந்தால் என்ன இருக்குன்னு திருமதியில் இருந்து, அபுதாவுதில் இருந்து, இப்னு மாஜாவில் இருந்து, இப்னு ஹிப்பானில் இருந்து ரசூல்லா வரைக்கும் உள்ள அறிவிப்பாளர்கள் ஒவ்வொரு மட்டத்திலையும் 12 இருக்க வேண்டும்னு ஒரு சாரார். இன்னொரு ஆள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் 8:65 வசந்த குரானில் ஆதாரம் அப்படி பயங்கரமாக சிந்திக்கிறாங்க. குரானில் ஒரு ஆதாரத்தை எடுத்து காட்டி என்ன செய்கிறாங்க, 20 இருக்கணும் முத்தவாத்திர்னு எப்போ சொல்லுவோம், 20 இருக்கணும். ஆதிலேருந்து கடைசி வரைக்கும் கிதாபுல நூலாசிரியரில் இருந்து ரசூல்லா வரைக்கும் எவ்வளோ பேர் இருக்கணும், 20 பேர் இருக்கணும். என்னப்போ அதுக்கு ஆதாரம்னு கேட்டால் உங்களில் சகித்து கொள்ளக்கூடிய 20 இருந்தால் 200 பேரை ஜெயிப்பீர்கள். இது மாற்றப்பட்ட ஒரு வசனம். இது 1க்கு 10 நல்ல பிறகு ஆக்கிட்டான். அதை கூட சிந்திக்காமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் உங்களில் பொறுமையாக இருக்கக்கூடிய ஈயக்குன் மின்கும் இஷ்ரூன சாபிரூன, உங்களில் சபுர் செய்யக்கூடிய 20 பேர் இருந்தால் 200 பேரை ஜெயிக்கலாம் அப்படி நல்லா சொன்னப்போ 220ங்கிற ஒரு பெரிய நம்பரு. அதனால் எவ்வளோ இருக்குன்னு முதல் தலைமுறையிலிருந்து கிதாபு வரைக்கும் உள்ள எல்லா தலைமுறைகளையும் 20 அறிவிப்பாளர் ஒரு செய்தி அறிவிக்கணும். ஒரு செய்திக்கு 20 அறிவிப்பாளர் இருந்தால் தான் அது முத்தவாத்திர்னு சொல்கிறாங்க. அதுக்கு 8:65 வசனத்தை ஆதாரம் காட்டுறாங்க. இன்னொரு ஆள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் 40 இருக்கணும். இங்கேருந்து ரசூலுல்லாஹ் சொன்னதாக 40 பேர் அறிவிக்கணும், அடுத்த தலைமுறையில் 40 பேர் அறிவிக்கணும், அடுத்த தலைமுறை 40 அறிவிக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னடா 40ங்க என்னப்பா ஆதாரம்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு ஹதீஸை கொண்டாந்து போடுறாங்க. ஹைரு சராயா அர்பவும், சிறிய படைகளில் சிறந்தது 40 தான். சின்ன சின்ன படைகளை ரசூலுல்லாஹ் அனுப்புவாங்க, சரியத்துன்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய படைன்னா கஸ்வத் யுத்தம்னு சொல்லுவாங்க. யுத்தம்ங்கிறதுக்கு நம்பர் கிடையாது. சரியத்துங்கிறதுக்கு என்ன செய்வாங்க, சின்ன சின்ன கூட்டத்தை அடக்கிறதுக்கு அனுப்பி வைப்பாங்க. அதில் குறைஞ்சபட்சம் சிறந்தது எவ்வளோன்னு 40 பேராச்சும் இருக்கணும். ஹைரு சராய அருபவுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களாம். அப்போ 40ங்கிறது தான் இருக்கணும். அப்போ ஒவ்வொரு கட்டத்திலும் 40 இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஒரு ஆள் என்ன செய்கிறாங்கன்னா 50 இருக்கணும். முத்தவாத்திற்கு என்னது இதெல்லாம் இல்மு கிடையாது, இதெல்லாம் ஒரு மடமை. ஆனால் மடமையை ஹதீஸ் கலைண்டு இதெல்லாம் எழுதி வச்சுருக்கிறாங்க. நமக்கு ஃபில்டர் பண்ணி அவர் இப்னு ஹஜர் ஃபில்டர் பண்ணி கரெக்டாக சொல்லிடுறாரு. இதெல்லாம் விளக்கம்ங்கிற பேரில் என்ன செய்கிறாங்க, அதிக நம்பிக்கைக்கு அவர் நம்பர் போட்டாரா, எவ்வளோ எண்ணிக்கை இருந்தால் இது மக்கள் சந்தேகப்பட மாட்டாங்களோ அவ்வளோ எண்ணிக்கை முடிச்சிட்டார். அது நம்ம பக்கம் தள்ளி விட்டார். அவர் கரெக்டாக சொல்லிட்டு போயிட்டார். இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் 50 பேர் இருக்கணும். 50 பேர் என்னன்னு கேட்டால் அந்த கசாமத்துன்னு ஒன்று இருக்குது. கசாமத்துனா கூட்டு சத்தியம். கூட்டு சத்தியம்னா என்னென்னு கேட்டால் ஒரு ஆள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் என்ன செய்கிறாருன்னா ஒரு சஹாபி யூதர்களுடைய ஹைபர் பகுதிக்கு போகிறார். 2 பேர் போகிறாங்க. அதில் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஆளை அங்கே கொல்லப்பட்டுறாரு. ஒரு ஆள் கொல்லப்பட்டுறாரு. இந்த ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னா ரசூலுல்லாஹ்ட்ட புகார் பண்ணுறாரு, நாங்கள் 2 பேர் போனோம், யூதர்களுடைய ஏரியாவுக்கு நாங்கள் போனோம், அங்கே போயிட்டு நான் திரும்பி பார்த்தேன், அவருக்கு என்னோட கூட வந்தார கொண்டு விட்டாங்க, யார் கொண்டான்னு தெரியலைன்னு புகார் பண்ணுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் எங்களுக்கு நியாயம் வழங்கணும், யூதர்கள் தான் கொலை செஞ்சாங்க, அவங்கள தண்டிக்கணும்னு ஒரு புகார் பண்ணுவார். ரசூலுல்லாஹ் யூதர்களை கூப்பிட விடுவாங்க. ரசூலுல்லாஹ் தானே ஆட்சியில் இருக்கிறாங்க, கூப்பிட விடுவாங்க. கூப்பிட விட்டு கேட்டால் இல்லை நாங்கள் கிடையாது, நாங்கள் யாருமே செய்யலை அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா எல்லோரும் மறுத்துருவாங்க, நாங்கள் இல்லைன்னு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, ஏன்பா யூதர்கள்ட்ட இடத்துல ஒருத்தன் செத்து கிடந்தா அவன் தான் செஞ்சாண்டி இப்படின்னு எடுப்ப, நம்மளில் ஒரு ஆள் கூட செஞ்சு கொண்டு போய் போட்டிருப்பான்ல,
கொலை செய்கிறாங்க ஆதாரத்தை காட்டு, என்ன ஆதாரம் கொண்டு இருக்குன்னு ஆதாரமெல்லாம் இல்லைன்னு வரப்போ அப்போ ரசூலா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஆதாரம் இல்லைன்னா அவங்க மேலே குற்றம் சுமத்த முடியாது. யூதர்கள் ஏரியாவில் இருந்ததுனால, யூதர்களுடைய தெருவில் ஒரு பாடி கிடந்ததுனால யூதர் மேலெல்லாம் பழி சுமத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செய்யலாம். அந்த கொலை செய்யப்பட்டவருக்கு 2 நியாயம் வழங்கணும். ஒன்று கொலையாளியை தண்டிக்கணும், 2வது கொலை செய்யப்பட்டவருடைய குடும்பத்துக்கு நிவாரணம் வழங்கணும். அந்த நிவாரணம் வழங்குவோம், நிவாரண அரசாங்கத்தை தந்துடுவோம் கொலை செய்யப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு. அவங்கள தண்டிக்க முடியாது. ஆனால் அது ஒரு கண்டிஷன் என்னென்னு கேட்டால், அந்த யூதர்கள்லேருந்து ஒரு 50 பேர் வரணும். 50 பேர் அல்லாஹ் மேலே சத்தியமாக நாங்கள் இந்த கொலையை செய்யலைன்னு சத்தியம் பண்ணணும். 50 பேர். அது கூட்டு சத்தியம், கசாமாண்டா கூட்டு சத்தியம். கூட்டு சத்தியம் பண்ணுறதுக்கு 50 பேர் சொல்லிட்டாங்கன்னா சரி நீங்கள் செய்யலைன்னு அனுப்பிவிட்ற வேண்டியதான். அதான் அவன் ஏரியாவில் தான் அந்த பாடி கிடக்குது, அவன் தான் செஞ்சுருப்பாங்கிற சந்தேகம் வருது. இவங்களும் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க புகார் கொடுக்குறாங்க. அப்போ அவனை போய் தண்டிக்கிறதா இருந்தால் ஆதாரம் வேணும். ஆதாரம் நம்மள்கிட்ட இல்லை. அவனை விட்டுறதா இருந்தால் அதுக்கு ஏதாவது ஒன்று வேணும்ல. சத்தியம் பண்ண சொல்கிறது. யாரை சத்தியம் பண்ண சொல்கிறது? ஒரு 50 பேர், உங்கள்லேருந்து ஒரு 50 பேர் என்ன செய்யணும், நாங்கள் 50 பேரும் சொல்லுகிறோம், நாங்கள் யாருமே எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த யாரும் இந்த கொலையை செய்யலைன்னு சத்தியம் பண்ணிட்டு போய்கிட்டேரி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ இந்த கசாமத்துக்கு 50 பேர் ரசூலா சொல்லிட்டாங்க. அதனால் முத்தவாத்திற்கு 50 தான். அதுக்கு இதில் சம்மந்தம் இருக்கா? முத்தவாத்திர்னு சொல்வதாக இருந்தால் என்ன செய்யணுமா, 50 பேர் வேணும். ஒவ்வொரு மட்டத்திலும் 50 பேராக இருக்கணும். அப்படி ஒரு ஹதீஸே கியாமத் நாள் வரைக்கும் தேர்னாலும் கிடைக்காது. அது சொல்கிறாங்க 50 பேர் இருக்கணும். அதுக்கடுத்து ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு, ஒரு சார் என்ன செய்கிறாங்கன்னா, முத்தவாத்தினா 70 இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னதாக 70 பேர், அந்த 70 பேர் சொன்னதாக 70 பேர், அந்த 70 பேர் சொன்ன இப்படி திருமதி வரைக்கும் அந்த ஹதீஸ் நூலாசிரியர் வரைக்கும் எவ்வளோ பேர் இருக்கணும்? 70 இருக்கணும். 70 இருக்கணுங்கிற எதப்பா சொல்கிறீங்கன்னு கேட்டால், மூசா நபி தன்னுடைய உக்தார மூசா மின் கௌமிஹி சபீன ரஜுலன், மூசா நபி தன்னுடைய உம்மத்தில் 70 பேரை தேர்ந்தெடுத்தார்னு 70 வருதுல, அதனால் 70. அப்போ ஒவ்வொரு மட்டத்திலும் 70 இருக்கணுமா. 70 சனது இருந்தால் தான் அது முத்தவாத்திர் ஆகும்னா, ஒரு ஹதீஸ் கூட முத்தவாத்திர் கிடையாது. வழங்குதா? 70 கிடையாது, 50 இருக்காது. அப்போ இவர் என்ன செய்ய 7 70ங்கிறார். இன்னொரு ஆள் சொல்கிறார், என்ன செய்கிறாருன்னு கேட்டால், 300 சச்சம் பேர் இருக்கணும், 300க்கு மேலே இருக்கணும். என்ன 300க்கு என்றால் 300 பேர் எப்படி ஒரு மட்டத்தில் இருப்பாங்கன்னா 300 தான் இருக்கணும். என்னோட ஆதாரம்னா, பத்ர் போரில் 300க்கு மேலே இருந்தாங்கல்ல, பத்ர் போரில் உள்ள எண்ணிக்கை 300 சச்சம், அதனால் 300 சச்சம் பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பத்ரில் 300 பேர் இருந்ததுக்கு இந்த ஹதீஸ் அறிவிப்பவர்கள் 300 இருக்கணுங்கிறதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அதுக்கு உள்ள விஷயமா இது? இதில் அந்த கருத்து வருமா? வராது. ஆனாலும் சும்மா சிந்திக்கிறோங்கிற பேரில் சும்மா உளறி இருக்கிறாங்க நிறைய பேர். ஹதீஸ் கலையில் இருக்கிறவங்கள என்ன செஞ்சுருக்கிறாங்க, உளறி கொட்டியிருக்கிறாங்க. அதில் என்ன செய்கிறாங்கன்னா 300 பேர் இருக்கணுமா. அது அபூ ஹுரைரா சொன்னார்னா 10 தான். அபூ ஹுரைரா மாதிரி 300 சஹாபி ஒரு செய்தி அறிவிக்கணுமா. அப்படி ஒரு செய்தி கூட கியாமத் நாள் வரைக்கும் தேடினாலும் கிடைக்காது. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸுக்கு 300 அறிவிப்பாளர்கள் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு மட்டத்திலையும் இருக்குமானா இருக்கவே இருக்காது. அதுக்கு பேசாமல் இல்லைன்ட்டு போயிடலாம். அந்த ஆளுக்கு முத்தவாத்திர் கிடையாதுன்ட்டு போயிடலாம். 300 சச்சம் இருக்கணுன்றாங்க ஒரு ஆளுக்கு. இன்னொரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் 1400 இருக்கணுமா. எப்படி ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறதுல என்ன இருக்கணுமா, கீழே இருந்து மேலே வரைக்கும் 1400 அது எழுதுறதுக்கு 72 வால்யூம் வேணும் ஒரு ஹதீஸ் எழுதுறதுக்கு. ஒவ்வொரு ஹதீஸுக்கும் 1400 அறிவிப்பாளர் போடணும். உனக்குதா எத்தனை? ஒவ்வொரு மட்டத்துலையும் 1400. ஒரு ஹதீஸுக்கே ஒரு வால்யூம் எழுதணும். ஒரு ஹதீஸுக்கு 1400, ஒரு 5 தலைமுறை வந்துச்சுன்னு வைங்க, 5400ண்டா அப்போ 7000 அறிவிப்பாளர் போடணும். 7000 அறிவிப்பாளர் போட்டு ஒரு ஹதீஸ் அறிவிக்கணும். இப்படி இருந்தால் தான் அது முத்தவாத்திர்னு சொல்கிறாங்க. என்னடான்னு கேட்டால், பையத் ரில்வான் ரசூலுல்லாஹ் கலந்துக்கிட்டாங்கல்ல, அதாவது ஹுதைபியாவில் உடன்படிக்கை வாங்குவாங்கல்ல, அப்போ இருந்த சஹாபாக்கள் எண்ணிக்கை 1400. அதனால் 1400 இருக்கணும். எப்படியெல்லாம் மார்க் அறிஞருங்க முறையில் மண்டையில் என்ன செய்கிறாங்க, மண்டை காஞ்சி போய் இதெல்லாம் ஆய்வு கொண்டு எழுதி வச்சுருக்கிறாங்க. அப்போ முத்தவாத்திற்கு இப்படியெல்லாம் சொல்வது ஒரு மடமை. இப்படிலாம் சொல்வது இதுக்கு பேர் இல்மு கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் எண்ணிக்கையை பற்றி எல்லா எண்ணிக்கையும் குர்ஆனில் இருக்குது. அது உங்களுக்கு கூடுதல் தகவலுக்காக நான் சொல்கிறேன். அதை ஒன்றுங்கிற நம்பரை பற்றி எல்லாம் என்ன செய்கிறான்னா 6:19 சொல்கிறான், இறைவன் ஒரே ஒருவன் தான். 2ங்கிறத பற்றி எல்லாம் என்ன செய்கிறான்னா 16:51 சொல்கிறான், 2 கடவுளை ஏற்படுத்தாதீர்கள். அதைத்தான் சொல்லுமே தவிர அதுலேருந்து முத்தவாத்திற்கு 2 எடுக்க இயலாது. அதே மாதிரி
2 196 சொல்கிறான், நீங்கள் வந்து 10 நோன்பு வைங்க, 3 நோன்பு வந்து ஹஜ்ஜில் வைங்க, அது 3 அப்படிங்கிறது. இல்லை 4 தான். 4 பற்றி குரானில் எங்கே இருக்குண்டா 2 260 இப்ராஹிம் நபிட்ட வந்து 4 பறவையை பிடி, எப்படி நீ உயிராக்கி வாயின்னு அவர் கேட்பார். நீ 4 பறவையை பிடிச்சி என்ன செய்ய, 4 அறுத்து 4 மலையில் கொண்டு வை, கூப்பிடு, உன்ட்ட ஓடி வரும்னு எல்லாம் சொல்லுவான். அப்போ 4 பற்றி குரானில் இருக்குது. 5 பற்றி இருக்குன்னு கேட்டால் 18 20 கஹ்ஃப் சூராவில் அவங்க வந்து குகையில் இருந்து எத்தனை பேருன்னு கேட்டால் 5 பேர், 6வது நாய் அப்படின்னு 5ங்கிறாங்க. அதே மாதிரி 6 எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 நாளில் பூமியை படைத்தான். 6 பற்றியும் குரானில் இருக்குது. 7 பற்றி இருக்கான்னு கேட்டால் 7 வானத்தை படைச்சாண்டு 2:29 இருக்குது. 8 பற்றி இருக்கான்னு கேட்டால் 8 பேர் அரசை வந்து சுமந்து கொண்டிருப்பார்கள் 8 பற்றியும் இருக்குது. 9 பற்றி இருக்கான்னு கேட்டால் 17 101வது வசனத்தில் மூசாவுக்கு 9 அத்தாட்சிகளை கொடுத்தோம்னு 9 இருக்கிறது. அதே மாதிரி வந்து சத்தியம் பண்ணிட்டு முடிச்சிட்டான்னு சொன்னால் 10 ஏழைக்கு உணவு கொடுக்கணும்னு 5 10 பற்றியும் இருக்குது. 5:89. 11 பற்றி குரானில் இருக்கான்னு கேட்டால் இப்போ எல்லா நம்பரும் இருக்குது தானே செய்யுது. இது முத்தவாத்திற்கு உள்ளதா? இது 1லேருந்து 11 வரைக்கும் சொல்லியாது. 11 இருக்கான்னு கேட்டால் எனக்கு வந்து சூரியன் 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சஜிதா செய்யுமாறு நான் கனவு கண்டேன்னு யூசுப் நபி சொல்லுவார். 12 நாளில் 11 இருக்கிறது. அதே மாதிரி 12 பற்றி இருக்கான்னு கேட்டால் இஸ்ரவேல் சமுதாயத்தை 12 கிளைகளாக நாங்கள் பிரித்தோம்னு 7:160 இருக்குது. அதே மாதிரி 9:36 மாதங்கள் எண்ணிக்கை 12 இருக்குது. 12 பற்றி 2 இடத்துல வருது. 19 பற்றி வருதான்னா 19 வானவர்கள் நரகத்துக்கு காவலர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி 74:30 வருகிறது. 20 பற்றி வருதான்னு கேட்டால் உங்களில் பொறுமை 20 பேர் இருந்தால் 200 பேரை ஜெயிப்பீர்கள். 20 பற்றியும் குரானில் இருக்குது. 30 பற்றி இருக்கான்னு கேட்டால் மூசா நபிக்கு 30 இரவை எல்லாம் வாக்களித்தான் அப்படின்னு வருது. 40 வருதான்னு கேட்டால் 40 இரவை எல்லாம் வாக்களித்தான் என்றும் 2:51 வருகிறது. 50 பற்றி வருதான்னு கேட்டால் 50 ஆண்டுகள் குறைவாக 1000 வருஷம் நூஹ் நபி வாழ்ந்தார். 50 பற்றி குரானில் இருக்குது. 29:14. 60 பற்றி இருக்கான்னு கேட்டால் சக்தி இல்லாத அடிமையை விடுதலை செய்ய முடியலை என்று சொன்னால் 60 ஏழைக்கு உணவு கொடு. 60 பற்றி குரானில் இருக்குது. 58:4. 70 பற்றி இருக்கான்னு கேட்டால் ஒஹ்தார மூசா கௌமு 70 ரஜுலன், மூசா தன்னுடைய உம்மத்திலிருந்து 70 பேரை தேர்ந்தெடுத்தார். 750 70 பற்றியும் இருக்குது. 80 இருக்கான்னு கேட்டால் அவதூறு சொன்னவங்களுக்கு 80 கசையடி கொடுங்க. 80 பற்றி இருக்குது. 24:4. 90 பற்றி இருக்கான்னு கேட்டால் எனக்கு 2 பேர் தாவூது நபிட்ட வந்து சொல்லுவாங்க, எனக்கு 99 எனக்கு ஒரு ஆடு இருக்குது, இவருக்கு 99 ஆடு இருக்குது. 99 பற்றி வருது. அதில் 90 அடங்கி இருக்குது. 28:30. அதே மாதிரி ஒருத்தர் தூங்க வச்சுருவான்ல பூமிக்கு மேலே என்ன செய்வான் அல்லா, எப்படி எல்லாம் உயிராக்குவான்னு கேட்டவுடனே 100 வருஷம் எல்லாம் மௌத்தாக்கிடுவான். எவ்வளோ நாள்ப்பா நீ இருந்திருக்கேன்னு கேட்டால் 1 நாள் 1/2 நாள் பாரு. அப்போ அல்லா கேட்பான், இல்லை பல்ல பீஸ்த மேத்தாமி 100 வருஷம் இருந்திருக்கிறாய். 100 பற்றினா குரானில் சொல்லப்பட்டிருக்குது. 200 பற்றி சொல்லப்பட்டிருக்கான்னு கேட்டால் உங்களில் வந்து 20 பேர் இருந்தால் 200 பேரை வெல்வீர்கள். 200ங்கிற நம்பர் குரானில் இருக்குது. 300 பற்றி இருக்கான்னு கேட்டால் குகையில் வந்து 300 ஆண்டுகள் தங்கினார்கள் அப்படின்னு 18:25 இருக்குது. அதே மாதிரி 1000 பற்றி இருக்கான்னு கேட்டால் உங்களில் 1000 பேர் இருந்தால் 2000 பேரை ஜெயிப்பீங்க அப்படின்னு குரானில் 8:66 இருக்குது. 3000 பேரை பற்றி இருக்கான்னு கேட்டால் 3000 மாணவர்களை எல்லாம் அனுப்பி உதவி செஞ்சாண்டு 124 இருக்குது. 5000 பேரை பற்றி இருக்கான்னு கேட்டால் நீங்கள் அல்லாவுக்கு பொறுமையாக நடந்து கொண்டீங்கன்னா 5000 மலக்குகள் எல்லாம் அனுப்புவான் அப்படின்னு இருக்குது. 1,00,000 பற்றி இருக்கான்னு கேட்டால் யூனுஸ் நபியை 1,00,000 மக்களுக்கு நான் நபியாக அனுப்புனேன்ட்டு 37 147 சொல்லி காட்டுறான். அது போக இவ்வளோ நம்பர் தான் குரானில் இருக்குது. பாதிங்கிறத பற்றி 4:12 கணவன் சொத்தில் மனைவிக்கு பாதின்னு வரும்ல, மனைவி சொத்தில் கணவனுக்கு பாதின்னு, அந்த விஷயத்தில் 4:12 பாதின்னு வருது. 3 பங்குங்கிறதும் அதே வசனத்தில் வருகிறது. 4 பங்குங்கிறதும் அதே வசனத்தில் வருகிறது. கனிமத்து பொருள் 5 அல்லாவுக்காக கொடுக்கணும்னு சொல்லி 5 வருது. 8 என்ன இருக்குது, பிள்ளைகள் இருந்தால் என்ன இருக்குது, மனைவிக்கு 8 கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி 1வது 2வது 3வதுன்னு எண்ணி சொல்கிற நம்பர் இருக்குல்ல, 1வது 2வது இல்லை, அதில் 1வதுங்கிறது வந்து 6:14 வருது, 2வதுங்கிறது 9:40 வருது, 3வது என்பது வந்து 36:14 வருது, 4வதாக என்று சொல்லி 58:7 வருது, 5வதாகங்கிறது 24:7 வருது, அது 6வதாகங்கிறது 18:24 வருது, 8வதாக என்றது வந்து 18:22 வருது. இப்படி நம்பர்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு ஆதாரமாக எப்போ முத்தவாத்திற்கு வந்து இந்த ஆளுக்கு சொன்ன மாதிரி பண்ணோம்னா என்ன செய்யலாம், 5 லட்சம் பேர் இருக்கணும்னு கூட சொல்லிட்டு போயிடலாம். வணங்குதா, 1 லட்சம் பேர் அறிவிப்பாளர் இருக்கணும்னு கூட ஜனத்தொகைக்கு அதிகமாக கூட சொல்லலாம். இந்த நம்பர்கள் எல்லாம் இது அந்த நம்பர் எதுக்கு சொல்லப்பட்டுச்சோ அதுக்கு உள்ளதான். அது நரகத்தின் காவலர்கள் 19 பேர்னா அவ்வளோ, அதுக்கு 19 அவ்வளோதான். எது எடுத்தாலும் 19 இருக்கணுங்கிறதுக்கு அது வருமா? அது வராது.
அப்போ வந்து நீங்கள் 50,000 வருஷம் போல் ஒரு நாள் அப்படின்னு வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்குள்ள நம்பர் அவ்வளோதான். அப்போ இந்த நம்பர்களை வச்சுக்கிட்டு அதிக எண்ணிக்கை என்பதற்கு என்ன செய்கிறாங்க, விளக்கம் என்கிற பெயரில் நிறைய உளறி இருக்கிறாங்க. ஆனால் முத்தவாத்திருடைய கண்டிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ நம்பர்னு கிடையாது. இதெல்லாம் வந்து ஆதாரம்னு காட்டக்கூடிய எதுவுமே ஆதாரத்துக்கு நிற்கலை. இத்தனைன்னு நம்ம எப்படி தீர்மானிக்கிறது, இத்தனை பேர் இருக்கணும்னு? நடைமுறை தான். நடைமுறையில் மக்கள் வந்து இல்லை ஒரு போதுமானதாக இருக்குது, இவ்வளோ பேர் சொல்கிறாங்கல்ல, இவ்வளோ பேர் சொன்னால் போய் சொல்ல மாட்டாங்கன்ட்டு எதில் உனக்கு நம்பிக்கை வருதோ அதுதான் முத்தவாத்திர். அந்த மாதிரி நம்பரில் இவ்வளோ பேர் சொல்கிறாங்கல்லப்பா அப்படின்னு சாதாரணமாக ஒரு 5-6 பேர் சொன்னாலே நம்ம அந்த நம்பிக்கை வந்துடும். 5-6 பேர் சொல்கிறாங்கன்னா என்ன வந்துடுறேன், இப்போ 5 சஹாபி சொல்கிறாங்க, 5 சஹாபி சொன்னதாக இங்கே 5 சொல்கிறாங்க, ஒரு 5 4 5 10 வந்தாலும் வந்துடும், 10க்குள்ளே இருந்தால் கூட வந்துடும். அப்போ முத்தவாத்திர் என்பதற்கு நம்பரை நீங்கள் தீர்மானிக்க முடியாது, அதிக எண்ணிக்கையில் எல்லா மட்டத்திலும் இருக்கணுங்கிற மட்டும்தான் இப்னு ஹஜர் சொல்லியிருக்கிறார். இந்த இதெல்லாம் வந்து முத்தவாத்திருங்கிறத பற்றி இந்த நம்பர்லாம் அந்த கித்தாபில் இருக்காது. அந்த கித்தாபில் உள்ளது எவ்வளோன்னா அந்த 4 கண்டிஷன் சொல்கிறாருல அதோடு முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் வந்து அதை விளக்க உரைங்கிறதுலேருந்து எழுதுகிறாங்கல்ல, அதை எடுத்து உங்களுக்கு கூடுதல் தகவலுக்காக தரக்கூடிய விஷயம். இது தொடர்பாக முத்தவாத்திர் சம்பந்தமாக இன்னும் கூடுதலான எதெல்லாம் முத்தவாத்திருங்கிற ஹதீஸ் இருக்குதா, எத்தனை ஹதீஸ் தான் அப்படி இருக்குது தேடி பார்த்த வரைக்கும், எத்தனை ஹதீஸ் தேரும், அதையெல்லாம் பார்த்துட்டு என்ன செய்யணும், அதெல்லாம் வந்து வேறு நூல்கள்லேருந்து நம்ம தேடி எடுத்துகிட்டு தான் மறுபடியும் இப்னு ஹஜர் நூலுக்கு போகணும். இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம்.